வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. சிம்ம மகாகாளி யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நாளை வரவிருக்கக்கூடிய குரு பூர்ணிமா அப்படின்னா அதோட விளக்கம் என்ன, அது எதனால அதோடைய சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குரு பூர்ணிமாங்கிறது நம்மளுடைய ஞானத்தை, அதாவது நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எல்லா வழிகாட்டுதலும் காட்டிய குருவை பிரதானமாக வைத்து அவர்களுக்கு பூர்ண என்றால் ஒளி, நம்மளுக்கு வாழ்வில் ஒரு ஒளி ஏற்றி வைப்பாங்கல்ல, அவங்களுடைய நாளை கொண்டாடக்கூடியதான் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா அன்று ஒரு உபாசனை மந்திரம், அதாவது ரிஷிகளுடைய உபாசனை மந்திரம் அல்லது அகத்தியருடைய உபாசனை மந்திரத்தை சொல்கிறதுனால அன்னைக்கு அதிகப்படியான ஒரு பவர் இருக்கும். அதாவது அதில் ஒரு சிறந்து விளங்கலாம். அப்படிங்கிறப்ப யாராவது ஒரு அகத்தியரோ இல்லை 18 சித்தர்களில் ஒருவரோ இல்லை நம்ம குரு சொல்லி கொடுத்த உபாசன மந்திரத்தை நாளைக்கு சொல்கிறதுனால, குருவை மனதார பிரார்த்தனை பண்ணி குரு பூஜை பண்ணுறதுனால நாளைக்கு இந்த குரு பூர்ணிமாவுக்கு ஒரு சிறப்பு. இந்த பௌர்ணமியில் இந்த குரு பூர்ணிமாவில் வழிபடுறதுனால இல்லை ஒரு உபாசன மந்திரம் சொல்கிறதுனால அதிகப்படியான மாற்றம் உண்டாகும். இது 100% உண்மை. இந்த குரு பூர்ணிமாவை அனைவரும் தவற விடாமல் இந்த குரு பூர்ணிமாவில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.